மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என்று தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனது காட்டமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். தொகுதி மறுவரையறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2027 மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மத்திய அரசு மேற்கொண்டால் தென் மாநிலம் ஜனநாயக வலிமையை குறைந்துவிடும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்துல கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்காரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதை தொடர்ந்து நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையும் தற்செயலானது அல்ல, நான் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்துவிட்டது அப்படின்னு முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவரையறையை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மக்கள் தொகையை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருக்கின்றன அப்படின்னு முதலமைச்சர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. 1971 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில எடுக்கப்பட்ட தரவுகள் போய் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் தான் அதற்கடுத்து உடனே நிகழும் தொகுதி மறுவரையறைக்கு அடிப்படையாக அமையும் அப்படின்னும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைத்து தனக்கு சாதகமான முறையில் நாடாளுமன்ற இடங்களை பாஜக நிர்ணயித்துக் கொள்ளத்தான் இது வழி ஏற்படுத்தும் அப்படின்னும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அதிமுக போன்ற துரோகிகள் தங்களின் சுயநலத்துக்காக கூட்டணி வைத்து திமுகவின் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும், அப்போது தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும் அப்படின்னும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.